நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில். இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம், தாய் பூமியின் மறுசீரமைப்பு, ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 14ஆம் பாகமாக நாம் கேட்கவிருக்கும் தலைப்பு விவசாயமும் வானிலை முன்னறிவிப்பும். இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர்கள் மதராஸ் உர நிறுவனத்தின் உர விநியோகத்துறை மேலாளர் திரு கணபதி அவர்கள் மற்றும் உர விற்பனைத்துறை துணை மேலாளர் திருமதி திரிபுர சுந்தரி அவர்கள். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். நேயர்களே, முதலில் இந்த பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். நமது இந்திய அரசின் அமைச்சரவையில் பொருளாதார விவகாரங்கள் துறை 28/6/2023 அன்னைக்கு நடந்த கூட்டத்தில் பிஎம் பிரணாம் அப்படின்னு ஒரு திட்டத்துக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. அதாவது அந்த பிஎம் பிரணாம் திட்டம் அப்படின்னா என்ன, அதை கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன். சொல்கிறேன் சார். பிஎம் பிரணாம் என்பது பிரதம மந்திரியின் பூமி தாயை மீட்டெடுத்தல், மண்ணின் தற்போதைய வளம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், மண்ணை ஊட்டம் ஏற்றுதல் அல்லது வளப்படுத்துதல் மற்றும் சீர்திருத்துதல், அதன் தரத்தை மேம்படுத்துதல் என்பதாகும். பூமி தாயை பாதுகாக்க எடுக்கும் இந்த உன்னத எண்ணம் என்பது நம்ம தாயை ஆரோக்கியமாக பேணுவதற்கு ஒப்பானதாக இருக்குது. அந்த வகையில் பூமி தாய் நமக்கு அதிகமான வளங்களை அள்ளித்தருவாள். நாமும் நம் பூமி தாயை காப்பது நம் ஒருவரின் கடமையாகும். அடிப்படையில் கிராமங்கள் நிலையிலிருந்து நம் அனைவரின் கூட்டு முயற்சியால் மட்டுமே இது சாத்தியமாகும். இப்போ பிரதமரின் பிரணாம் திட்டத்தின் முதன்மையான இலக்கு நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா வேளாண்மையில் அதிகப்படியாக நம்ம ரசாயன உர உபயோகம், பூச்சிக்கொல்லி உபயோகப்படுத்துகிறோம். இப்போது இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது, அதை பற்றி தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். ஓகே சார். அதிக உணவு உற்பத்திக்காக அதிகப்படியான ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் நம்ம உபயோகப்படுத்திக்கிட்டே இருந்ததோட விளைவு பூமி தன் வனப்பை இழந்து வளமையை இழந்து இருக்குது. இதனால் மண்ணின் உற்பத்தி திறனும் குறைஞ்சிருக்கு. மண் பரிசோதனை செய்து மண் பரிசோதனை முடிவுகளின்படி சமச்சீர் உபயோகத்தை கடைபிடிப்பது, நுண்ணுயிர் மற்றும் இயற்கை உரங்களை வேளாண்மையில் பயன்படுத்துவதால் மண்ணின் ஊட்டச்சத்தை பராமரிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவற்றுடன் இயற்கை வேளாண்மை, அங்கக வேளாண்மை இந்த மாதிரி முறைகளையும் நம்ம கடைபிடிக்கலாம். இயற்கை வளங்களையும் பராமரிக்கவும் பாதுகாக்கவும் புதிய தொழில்நுட்பங்களான ஒருங்கிணைந்த வேளாண் முறைகளையும் நுண்ணிய நீர் பாசன உத்திகளையும், மூடாக்கு போடுதல், குறைந்த உழவியல் வேளாண்மை, உழவில்லா வேளாண்மை, பயிர் சுழற்சி போன்ற முறைகளையும் வேளாண் பெருமக்கள் உபயோகிக்கலாம். நிலையான நீண்ட நாட்களுக்காக நிற்பதற்கான வேளாண் உத்திகளை கடைபிடிக்க நாம் மாறுவதன் மூலம் மண்ணின் வளத்தை நம்மளால் பெருக்க முடியும். சுற்றுப்புற சூழலில் ஏற்படும் மாசுவையும் கட்டுப்படுத்தலாம். நீண்ட நாள் உணவு உற்பத்திக்கு உறுதியும் அளிக்க முடியும். நாம் முன்னோக்கி செல்லவும் இதனால் ஏதுவாக இருக்கும். சுற்றுப்புற சூழலின் வளத்தையும் மண்ணின் வளத்தையும் பாதுகாக்க மிக முக்கியமான சமச்சீர் உர விநியோகம் என்பது வேளாண்மையில் ஒரு முக்கிய பங்காக இருக்குது. அத்தியாவசியமான பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை சரியான அளவில், சரியான விகிதத்தில், சரியான காலத்தில், சரியான உபயோக முறைகளை பயன்படுத்தி அளிப்பதே சமச்சீர் உர உபயோக முறை என்பதாகும். அந்தந்த முறைகளை பயன்படுத்தி அந்தந்த மாநிலங்களில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்கள், வேளாண் அறிவியல் கழகங்கள் பரிந்துரை செய்த உர அளவுகளை அந்தந்த பயிர்களுக்கும் இடங்களுக்கும் தேவையான அளவை பரிந்துரை செய்திருக்கிறாங்க. பரிந்துரைக்கப்பட்ட உர விநியோக அளவுகளை நம்ம சரியாக பயன்படுத்தினால் நமக்கு அதிக மகசூலும் கிடைக்கும். தானியங்களின் உற்பத்தி, பொருட்களின் உணவுகளின் தரமும் மேம்படும். நல்ல வளமான மண்ணில் விளைவிக்கப்பட்ட பழங்கள், காய்கறிகள், தானியங்கள் அனைத்திலும் முக்கியமான சத்துக்களும் அதில் பொதிந்திருக்கும். தரமும் சிறப்பானதாக இருக்கும். அதனோட ருசியும் நல்லா இருக்கும். மேம்படுத்தப்பட்ட மகசூல்
விளைச்சலின் தரம் விவசாயிகளுக்கு அதிக லாபங்களையும் பெற்றுத்தரும். இது சந்தையில் அதிக விலையையும் பெற்றுத்தரும். அதிக அளவு விளைப்பது மட்டுமின்றி சிறப்பான ஊட்டச்சத்து பொருந்திய உணவுப் பொருட்களை விளைவிக்கவும் இது ஏதுவாக இருக்கும். இதனால் இரு சாரருக்கும் பலனளிக்கக்கூடிய வெற்றியாகும் இந்த அணுகுமுறை. விவசாயிகளின் சுற்றுப்புற சூழல் மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே நல்ல ஒரு உதவியாக பயன்படுற மாதிரி இருக்குது. உரங்களை சீரிய முறையில் முறையாக உபயோகப்படுத்தினால் நல்ல மகசூல் பெறுவது மட்டுமின்றி நமது விளைநிலங்களும் வளமானதாக விளங்கி அடுத்த தலைமுறைக்கு உதவிகரமாகவும் இருக்கும். அதனால் நான் எல்லாரும் தொடர்ந்து சமச்சீர் உர நிர்வாகத்தை கடைபிடிப்பதன் மூலம் வளமான நீடித்த நிலையான வேளாண்மையை தொடர்ந்து நல்ல எதிர்காலத்திற்கும் ஆதரவளிக்கலாம், மாற்றத்தின் அங்கமாகவும் நாம் விளங்கலாம். சரியாக சொன்னீங்க மேடம். இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லா துறைகளையும் ஒருங்கிணைந்து இப்போ இன்றைய காலகட்டத்துக்கு என்ன செய்யணுமோ அதை விரிவாக இதை சொல்லியிருக்கிறீங்க. மிகச்சிறப்பான செயல். இப்போது நம்ம பாரத நாட்டின் முழக்கமாக நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்படின்னு டிவிலையும் ரேடியோவிலையும் சமீப காலமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் வேளாண்மை துறையில் நமக்கு எந்த வகையில் உபயோகப்படுகிறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது பிரதமரின் அந்த பிரணாம் என்ற திட்டத்தையும் வேளாண்மையில் ட்ரோன்களின் உபயோகத்தினை மக்களுக்கு ஊக்குவிப்பதும் ஆகும். இந்திய அரசின் மூலம் நமது இலக்கு வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற யாத்திரையின் மிக முக்கிய நோக்கமாகவே தான் இருக்கு. சமச்சீர் உர உபயோக முறையை கடைபிடித்தல் என்ற நோக்கத்திற்காகவும் நானோ ஃபெர்டிலைசர் உபயோகத்தினை இந்திய அரசின் உரத்துறையானது வேறுபட்ட துறைகளையும் ஒருங்கிணைச்சிருக்காங்க. அதில் உர உற்பத்தி நிறுவனங்கள், பிரதமரின் விவசாய செழுமை நிலையங்கள், வேளாண் அதிகாரிகள் மற்றும் சிறப்பு அதிகாரிகளை இந்த திட்டத்துக்காக ஈடுபடுத்தி இருக்கிறாங்க. பிரதமரின் பிரணாம் திட்டத்தின் முத்தாய்ப்பு என்ன என்று கேட்டிங்கன்னா ட்ரோன்களின் உபயோகம்தான். அதில் ட்ரோன் மூலமாக செயல் விளக்கம் செய்து மக்களுக்கு காண்பிக்கிறாங்க. இதில் நானோ யூரியா, நானோ டிஏபி, நீரில் கரையும் திரவ பூச்சிக்கொல்லி, பூஞ்சான் கொல்லிகள் போன்றவைகளை வேறுபட்ட பயிர்களில், மரப்பயிர்களில், தோட்டங்களில், தோட்டக்கலை பயிர்களில் தெளித்து காண்பிக்கிறாங்க. இந்த முன்னெடுப்பு ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை செயல் விளக்கத்தில் இறக்கி இருக்கிறாங்க. 29 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் உள்ள மாவட்டங்களில், கிராமங்கள் தோறும் செயல் விளக்கங்களை செஞ்சு எல்லாருக்கும் காமிக்கிறாங்க. இந்த செயற்கரிய செயலானது அனைத்து பொதுமக்களையும் விவசாயிகளையும் கவர்ந்திருக்கிறது. விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த வியத்தகு முன்னெடுப்பு முன் எப்போதும் இல்லாத ஒன்று இந்த பிரதமரின் பிரணாம் என்ற திட்டம். இதோட நோக்கங்களையும் நிலையான நீடித்த விவசாய முறைகளை வேளாண் பெருமக்களிடம் விளங்க வைக்கவும் பழக்கப்படுத்தவும் கொண்டு சேர்க்கும் கருவியாக இந்த ட்ரோன் இருக்கிறது. இந்த திட்டத்திற்கு விவசாயிகளிடையே பெருமளவு வரவேற்பும் இருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் இந்த ட்ரோன் தெளிப்பான் விதைகளை கண்டு களிக்கின்றனர். குறிப்பாக விவசாய பெருமக்கள் மிக்க ஆர்வமுடன் இதில் பங்கு பெறுகின்றனர். அதிக பலன் அளிக்கக்கூடியதாக உள்ளது என்பதையும் அவர்களால் நன்கு உணர முடிகிறது. இது சம்பந்தமாக விவாதங்கள், செயல்முறை விளக்க கூட்டங்கள் விவசாயிகள் ஆர்வமாக பங்கேற்கிறாங்க. அதன் அடிப்படையில் அங்கக வேளாண்மையின் அவசியத்தையும் அதன் விழிப்புணர்வையும் அனைத்து விவசாயிகளையும் சென்று சேர்ந்திருக்கிறது. புதுமையை விரும்பும் ஆர்வமுள்ள விவசாயிகள் ட்ரோன் தொழில்நுட்பத்தை முன்னெடுத்து உபயோகிக்க விருப்பமும் தெரிவிச்சிருக்காங்க. செலவு அதிகம் பிடிக்காத உகந்த உத்தியாக உள்ள இந்த புதிய தொழில்நுட்பங்களை அவர்களின் வேளாண்மையில் பயன்படுத்த மிக்க ஆர்வம் உடையவர்களாகவும் நிலைத்த நீடித்த வேளாண்மையில் சிக்கன நடைமுறையாகவும் அறியப்பட்டு லாபகரமாக வேளாண்மை தொழில் இனி வளரும் எனவும் நம்புகிறார்கள். இத்திட்டம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ட்ரோன்களை வழங்க உள்ளது. இதனால் இப்புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மகளிரின் வாழ்வாதாரமும் சிறக்கும் என்ற எண்ணம் மகளிருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இதில் பிரதமரின் ட்ரோன் தீதி திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்களே,
அதுவும் இது கூட சேர்ந்ததுங்களா? ஆமாங்க சார். பிரதமரின் வேளாண்மை செழுமை நிலையங்கள் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரத திட்டத்தின் பலன்களை விவசாயிகளுக்கு கொண்டு செல்ல பேருதவியாக இருந்து வருகிறது. பிரதமரின் வேளாண்மை நிலையங்களில் செயல்பாடு ஒரு கூட்டு முயற்சியாக இந்த முன்னெடுப்பில் காண முடிகிறது. நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற யாத்திரை, இந்த பயணம் வெறும் பயணம் மட்டும் இல்லை, இது புரட்சிகர நவீன விவசாயத்தின் புதிய பரிணாம வளர்ச்சியாகவும் முன்னேற்ற பாதையின் அடுத்த கட்டமாகவும் இது அறியப்படுகிறது. இந்த பயணம் ஆரம்பித்த நாளிலிருந்து காலம் செல்ல செல்ல நாளுக்கு நாள் இதற்கான வரவேற்பை காணும்போது இந்த வேளாண்மையின் மறுபரிமாணம் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. புதிய கண்டுபிடிப்புகளை வேளாண்மையில் புகுத்தி நவீன வேளாண் புரட்சியின் மூலம் எல்லோருக்குமான வளர்ச்சியாகவும் இது இருக்கு. ட்ரோன் தொழில்நுட்பத்தை ஊக்கப்படுத்துவதன் மூலமாக நானோ உரங்கள் நிலைநிறுத்தப்பட்டு நிலையான விவசாய உத்திகள் பற்றிய விழிப்புணர்வு மட்டுமின்றி விவசாயிகளை ஊக்கமும் உற்சாகமும் ஊட்டுகிறது. நவீனங்களை கடைபிடித்து இயற்கையோடு இணைந்து வளர்ச்சி அடைய எதிர்காலங்களில் உதவிகரமாக இருக்கும் என திட்டவட்டமாக எல்லோரும் நம்புறாங்க. இந்த வேளாண்மை புரட்சி வெளிப்படும் போது நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற பயணம் நம் நாட்டின் வளர்ச்சிக்கு வித்தாகவும் உறுதுணையாகவும் விளங்கும் என்பதற்கு சான்றாகவும் இது இருக்குது. இதன்படி இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாகவும் வேளாண்மையில் நீடித்த நிலையான நாடாக விளங்கும் என்றும் தெள்ளத் தெளிவாக நம் கண்முன் காணப்படுது. மிக சிறப்பாக சொன்னீங்க மேடம். இந்த பாரத பிரதமரின் பிரணாம் திட்டமும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம், இதில் ட்ரோன்களின் உபயோகம், சமச்சீர் உர விநியோகம், இதை பற்றி தெளிவான ஒரு எண்ணங்களை சிறப்பாக செய்தீங்க. நன்றி. நன்றி சார். நேர்களே, தொடர்ந்து இன்றைய தலைப்பான விவசாயமும் வானிலை முன்னறிவிப்பும் பற்றி தெரிந்து கொள்வோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். இன்றைக்கி விவசாயமும் வானிலை முன்னறிவிப்போம், இது இந்த காலகட்டங்களில் ரொம்ப முக்கியமான ஒன்றா நம்ம கருத வேண்டியதாக இருக்குது. மனிதனும் காலநிலையும் தொன்று ஒன்று கூட ஒன்று தொடர்புடையதாகவே இருந்து வந்திருக்கு. மனிதன் கற்காலத்தில் காலநிலையும் நில வகைகளையும் கருத்தில் கொண்டு தன்னுடைய வாழ்விடத்தையும் பாதுகாப்பாக அமைச்சிக்கிட்டாங்க. பின் உணவிற்காக வானிலை காரணங்களின் அடிப்படையில் பயிரிடத் தொடங்கினான். அப்போ காலநிலை காரணிகளான சூரிய ஆற்றலும் மழையும் உழவு தொழிலுக்கு மிகவும் அடிப்படையானது என்பதை உணர்ந்து சூரியனை ஆற்றல் கடவுளாகவும் இந்திரனை மழை கடவுளாகவும் போற்றினார்கள். இப்போ அந்த பண்டைய காலத்தில் தமிழர்கள் வானியல் அறிவியலில் திறம்பட்டு இருந்தாங்க. அவர்கள் கோள்கள் மற்றும் விண்மீன்கள் நிலையை கொண்டு வானிலையை துல்லியமாக கணிச்சாங்க. நில வளத்தையும் நீர் வளத்தையும் விட வானிலையே மிகவும் இன்றியமையாதது என்பதை உணர்ந்து நீரும் நிலமும் இருந்தாலே பருவத்தே பயிர் செய் என்றனர். இதற்கு மேலே வான் பொய்த்தால் மண் பொய்க்கும் என்ற வானிலையே விவசாயத்தின் அச்சாரம் என்றும் உணர்த்தினர். அந்த வகையில் விவசாயிகள் இந்த காலகட்டத்தில் வேளாண்மை தொழிலில் சிறந்து விளங்க வானிலை காரணங்களை அதை பற்றிய அறிவு விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன் மேடம். நிச்சயமாக நிச்சயமாக சார், நீங்கள் சொன்னது 100% கரெக்டு. விவசாயிகள் வேளாண்மை தொழிலில் சிறந்து விளங்குவதற்கு வானிலை காரணிகள் குறித்த அறிவும் விழிப்புணர்வும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பருவ காலங்களுக்கும் தட்பவெட்ப சூழ்நிலைகளுக்கும் தகுந்தவாறு உகந்த பயிர்களை தேர்வு செய்து சரியான மேலாண்மை முறையை கையாளும் போது விவசாயிகள் அதிக அளவில் விளைச்சல் பெற்று மிகுந்த லாபத்தை அடைய முடியும். வானிலையை அறிந்தால் அதற்கு தகுந்தவாறு பயிர் நிர்வாகம் செய்ய முடியும். வானிலை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய இழப்புகளை பெரிதாக தவிர்க்க முடியும். இந்த வகையில் வேளாண் வானிலை முன்னறிவிப்பு விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகரிக்கவும் பயிரிழப்பை தடுக்கவும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. வானிலை முன்னறிவிப்பு ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கான எதிர்காலத்திற்கான வளிமண்டல நிலைகளை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி முன்னரே கணித்து கூறுவது வானிலை முன்னறிவிப்பு எனப்படுகிறது. காற்றின் ஈரப்பதம், காற்று வீசும் திசை, காற்றின் வேகம், மழையளவு, மேகமூட்டம், காற்றின் வெப்பநிலை ஆகிய காரணிகளை
பற்றிய விரிவான தகவல் வானிலை முன்னறிவிப்பில் சொல்லுவாங்க. இப்போ இந்த வானிலை முன்னறிவு பற்றி சொல்லிட்டீங்க. இந்த வானிலை முன்னறிவிப்பின் வகைகள் என்ன, அதை பற்றி வேளாண்மைக்கு இந்த முன்னறிவிப்பின் வகைகள் எத்தனை வகைப்படுது, அதை பற்றின விளக்கங்களையும் கொடுங்களேன். வேளாண்மைக்கான வானிலை முன்னறிவிப்பு பல்வேறு கால அளவில் விவசாயிகளுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. வானிலை முன்னறிவிப்பிற்கு கணக்கில் கொள்ளப்படும் நாட்களை கருத்தில் கொண்டு வானிலை முன்னறிவிப்பு பொதுவாக 3 வகையாக பிரிக்கிறாங்க. முதல்ல குறுகிய கால வானிலை முன்னறிவிப்பு, இரண்டாவதாக மத்திய கால வானிலை முன்னறிவிப்பு, மூன்றாவதாக நீண்ட கால வானிலை முன்னறிவிப்பு. இப்போ குறுகிய கால வானிலை முன்னறிவிப்பு அதை பற்றி கொஞ்சம் விவரம் சொல்லுங்களேன். குறுகிய கால வானிலை முன்னறிவிப்பு என்றால் விவசாயிகள் அடுத்து வரும் 1 முதல் 3 நாட்களுக்கான வானிலை பற்றிய தகவல்களை பெறுவார்கள். காலநிலையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு விவசாயிகள் உடனடியாக அதற்கேற்ற மேலாண்மை உத்திகளை கையாள முடியும். உதாரணமாக சூறாவளி, புயல் போன்றவை அறிவிக்கப்படும் போது பயிர் மற்றும் கால்நடைகளுக்கு தேவையான பாதுகாப்பு உத்திகளை விவசாயிகளால் மேற்கொள்ள முடியும். விதைப்பு மற்றும் அறுவடை செயல்களை இந்த முன்னறிவிப்புக்கு தகுந்தவாறு அவங்க திட்டமிட்டுக்கலாம். அப்புறம் மத்திய கால வானிலை முன்னறிவிப்பு இதை எப்படி நமக்கு தெரிவிக்கிறாங்க? இந்த மத்திய கால வானிலை முன்னறிவிப்பினால் அடுத்து வரும் 3 முதல் 10 நாட்களுக்கான காலநிலை விவரங்கள் முன்னறிவிப்பாக அளிக்கப்படும். இதை கருத்தில் கொண்டு விவசாயிகள் பயிர்களுக்கு செய்ய வேண்டிய மேலாண்மை உத்திகளை, அதாவது நீர்ப்பாசனம், உரமிடுதல், பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்தல், இதை எல்லாத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்தலாம். இதன் மூலம் வேளாண் இடுபொருட்கள் விரயமாவதை தவிர்க்க முடியும். மேலும் பயிர்களை சேதத்தில் இருந்தும் பாதுகாக்க முடியும். இப்போது குறுகிய காலம் சொல்லிட்டீங்க, மத்திய காலம் சொல்லிட்டீங்க, நீண்ட கால வானிலை முன்னறிவிப்பு இதை கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த நீண்ட கால வானிலை முன்னறிவிப்பு என்பது அடுத்து வரும் 10 நாட்கள் முதல் ஒரு பருவம், அதாவது 3 மாதங்கள் வரையிலான காலநிலையை அளிப்பதாகும். இதனை கருத்தில் கொண்டு விவசாயிகள் அந்த பருவத்திற்கான உகந்த பயிர்களை தேர்வு செய்து பயிரிடலாம். மேலும் காலநிலைக்கேற்ப பயிர் மேலாண்மை உத்திகளை திட்டமிடலாம். இப்போ நம்ம வேளாண் வானிலை முன்னறிவிப்பில் இதெல்லாம் தெரிவிக்கிறதுனால நமக்கு எந்தெந்த வகையில் நமக்கு பயன்பெறுகிறோம் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த முன்னறிவிப்புனால விவசாயிகளுக்கு பயிர்களை தேர்வு செய்வது முதல் அறுவடை செய்வது வரையிலான அனைத்து நிலைகளிலும் இது உதவியாக இருக்கு. அவங்களுக்கு முதன்மையாக பருவத்திற்கு ஏற்ற பயிர் ரகத்தை சரியாக தேர்வு செய்வது அவசியம். இவ்வாறு பயிர் ரகங்களை தேர்வு செய்வதற்கு நீண்ட கால வானிலை முன்னறிவிப்பு உதவியாக இருக்கு. பயிர் தேர்வை சரியாக செய்யாத பட்சத்தில் பயிர் வளர்ச்சியின் போது அதிக பூச்சிகள் மற்றும் நோய்கள் தோன்றும். மேலும் விளைச்சலும் கணிசமாக குறையும். நிலங்களை உழவு செய்வதற்கு தகுந்த ஈரப்பதம் தேவைப்படுகிறது. குறிப்பாக மானாவாரி வேளாண்மையில் விவசாயிகள் தகுந்த நேரத்தில் உழவு செய்யவில்லை என்றால் அந்த பருவத்தில் பயிர் செய்ய இயலாமல் போய்விடும். நீர் பாய்ச்சுதல், உரமிடுதல், பூச்சி மருந்து தெளித்தல் போன்றவற்றை வானிலையை பொறுத்தே நாம் திட்டமிட வேணும். அவ்வாறு திட்டமிடும்போது நீரை சேமிப்பதுடன் அதிக நீரால் பயிர் அழுகுதலையும் நம்மளால் தடுக்க முடியும். அதேபோல் மழை வருவதை முன்கூட்டியே அறிவதன் மூலம் உரமிடுதல் மற்றும் பூச்சி மருந்துகள் தெளிப்பதை தவிர்த்து உர விரயத்தையும் நம்மளால் தடுக்க முடியும். பூச்சி மற்றும் நோய்களை உண்டாக்கும் நுண்ணுயிர்களின் வளர்ச்சி வானிலை காரணிகளை பொறுத்து மாறுபடுறது. விவசாயிகள் வானிலை மாற்றங்களை முன்கூட்டியே அறிவதன் மூலம் பயிரை பூச்சி தாக்குவதற்கு முன்பே அதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய முடியும். அறுவடை காலங்களில் மழை மற்றும் அதிவேகமான காற்று மூலம் அறுவடையில் ஏற்படும் பாதிப்பை குறைக்க முடியும். எனவே வானிலை முன்னறிவிப்பை கருத்தில் கொண்டு சரியான நேரத்தில் அறுவடை செய்வதன் மூலம் விவசாயிகள் விளைபொருட்களின் சேதத்தை தவிர்க்க முடியும். இவ்வாறு பயிரை தேர்வு செய்வதிலிருந்து அறுவடை செய்வது வரை வானிலை முன்னறிவிப்பு மிகவும் உதவியாக இருக்கிறது. எனவே விவசாயிகள் வானிலை முன்னறிவிப்பை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்குது. வானிலை முன்னறிவிப்பினால் என்னென்ன உபயோகம் இதெல்லாம் சொல்லிட்டீங்க.
ஆனால் விவசாய பெருமக்கள் இந்த வேளாண் முன்னறிவிப்பு தகவலை எப்படி பெற முடியும்? ஏன்னா அவங்க கிராமத்தில் இருக்கிறாங்க, விவசாயம் செய்கிறாங்க. அவங்களுக்கு இந்த அறிவிப்பு எப்படி போய் கிடைக்கும்? இந்த வழிமுறைகள் ஏதாவது அரசாங்கம் நமக்கு செய்திருக்கா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமாக செய்திருக்காங்க சார். அதை பற்றி சொல்கிறேன். இப்போது விவசாயிகள் நன்மை பெறும் வகையில் இந்திய வானிலைத்துறை, மண்டல வானிலை ஆராய்ச்சி நிலையங்கள் மற்றும் வேளாண் பல்கலைக்கழகங்களின் உதவியோடு வானிலை முன்னறிவிப்பு மற்றும் வேளாண் ஆலோசனைகள் கிராமிய வேளாண் வானிலை சேவை திட்டத்தின் கீழே நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் அடுத்து வரும் 5 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்புகளையும் அதற்கேற்ற வேளாண் ஆலோசனைகளையும் விவசாயிகள் தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த வானிலை முன்னறிவிப்பின் விவரங்கள் அகில இந்திய வானொலி நிலையம் வாயிலாக விவசாயிகள் தங்கள் பகுதியில் அறிந்து கொள்ளலாம். இந்திய வானிலைத்துறையின் இணையதளத்தின் மூலமாகவும் தங்கள் பகுதிக்கு உரிய வானிலை முன்னறிவிப்பையும் வேளாண் ஆலோசனைகளையும் தெரிந்து கொள்ளலாம். இந்திய அரசின் வேளாண் துறை இணையதளத்தில் விவசாயிகள் தங்களது விவரங்களை பதிவு செய்து கொண்டால் வானிலை சார்ந்த தகவல்கள் அவர்களின் அலைபேசிக்கு குறுந்தகவலாக, அதாவது SMS மூலமாகவும் அனுப்பப்படும். மேலும் அலைபேசி செயலிகளான மேக்தூத், TNAU, AIS, தாமினி மூலமாகவும் வானிலை மற்றும் வேளாண் தகவல்களை விவசாயிகள் பெற்றுக்கொள்ளலாம். இதனால் அவங்களுக்கு நிறைய பயனும் கிடைக்கும். பயிர் தேர்வு செய்யவும், முறையான பயிர் மேலாண்மைக்கு திட்டமிடவும் காலநிலை மற்றும் வானிலை காரணிகள் பற்றி தெரிந்து கொள்ளுதல் மிகவும் அவசியமானதாக விவசாயிகளுக்கு இருக்கிறது. காலநிலை முன்னறிவிப்புகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பயிர் இழப்பை தவிர்க்கவும் உதவும். எனவே விவசாயிகள் வானிலை முன்னறிவிப்புகள் குறித்த தகவல்களை செயலிகள் மற்றும் இணையதளத்தின் வாயிலாக அறிந்து பயன்பெறலாம். இப்போது இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் மூலமாக இந்த தகவல்களை விவசாயிகளுக்கு கொண்டு சேர்ப்பதில் நமது அரசு முழு முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத உங்கள் வாயிலாக தெரிந்து கொண்டேன். இது சிறந்த முன்னெடுப்பாக இருக்குது. இது விவசாயிகள் அனைவருக்கும் சிறந்த உத்தியாக இருக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன் மேடம். நன்றி. நன்றி சார். நேர்கள் இதுவரை கேட்டது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மதராஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 14ஆம் பாகம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.